இப்போ ஒரு ஆத்தர் இருக்காங்கன்னா, அவங்கள பத்தி என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? அவங்களோட அதர் ஒர்க் பத்தி கேட்டிருக்காங்களா? இல்ல அவரோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், ஜெனரலா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களா? இல்ல டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்துட்டு அதுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஒரு டெக்ஸ்ட்ட எப்ப நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறேனோ, எப்ப நான் கிளியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ, அப்பதான் நான் வந்துட்டு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். இப்போ ஒரு ஒர்க் இருக்குன்னா, அந்த ஒர்க்க பத்தின கிரிட்டிசிசம் மத்த ஆத்தர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நெறைய ரெஃபரன்ஸஸ், அல்யூஷன்ஸ், கிரிட்டிசிசம் இந்த மாரி நெறைய டெக்ஸ்ட்ட சரவுண்ட் பண்ண டீட்டெயில்ஸையும் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாரி இருக்கும். அத மட்டும் ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அப்பப்போ வந்துட்டு பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா பயங்கரமா எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த டிட்டர்மினேஷன் மட்டும் தான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கு. Hello everyone, I am Kalayarasi from Salem. In PGTRB English 2025, I have secured state second rank and this is my first attempt and I got 120 marks. Really feeling very happy now. இப்போ கூட எனக்கு இது ட்ரீம் மாதிரி தான் இருக்கு. நான் நிறைய பேரை தேங்க் பண்ணும். இந்த சக்ஸஸ்க்கு வந்து நிறைய பேர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன் வந்து இந்த கரியர் வேணும் அப்படின்னு தோன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் ஒரு விமன்ஸ் காலேஜ்ல தான் என்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன். அங்க இருக்க கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நான் லிசன் பண்ணிட்டே வரும்போது எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு. கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல ஒரு செக்யூரான ப்ரொஃபஷன் வேணும் அப்படின்றது மட்டும்தான் அது. ஸோ அப்பவே என்னோட கோல் என்னன்றதை நான் டிசைட் பண்ணிட்டேன். காலேஜ்ல இருந்து என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணேன். லிட்ரேச்சர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அது இன்னும் எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்தா கூட அதுக்கு நான் அவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய அப்பல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது எல்லாம் தான் எனக்கு இப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம்லயே முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னோட லைஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அது எல்லாமே அந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி என்ன இன்ட்ரோஸ்பெக்ட் பண்றதுக்கு லிட்ரேச்சர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. டிகிரி கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. உண்மையாலுமே காட்க்கு தான் தேங்க் பண்ணோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுல இருந்து கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லயே உள்ள போயிடணும், கிளியர் பண்ணிடணும் அப்படின்றதுதான் என்னோட எய்மா இருந்துச்சு. பட் அதே மாதிரி செல்ஃப் டவுட் நிறையவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமே முடியுமா, ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டே தான் இருந்தது. பட் ஸ்டில் ஒரே ஒரு ஹோப் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அதை பார்த்த உடனே கொஞ்சம் முடியுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வேணும் அப்படின்றதுனால கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன்னா, பிஒய்க்யூஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து நிறைய எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணும்போது நிறைய ஆங்கிள்ஸ் தெரிஞ்சது. இப்போ ஒரு ஆத்தர் இருக்காங்கன்னா, அவங்கள பத்தி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? அவங்களோட அதர் ஒர்க் பத்தி கேட்டிருக்காங்களா? இல்ல அவரோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ், ஜெனரலா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களா? இல்ல டெக்ஸ்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏன்னா லிட்ரேச்சர்ல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. நம்ம எதை படிக்கிறது, எதை விடுறது அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாதான் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளா படிக்க முடியும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு அகாடமியோட சப்போர்ட் வேணும் அப்படின்றதுனால யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் வந்துட்டு வாசு சாரோட கிளாஸ் ஒண்ணு பார்த்தேன். அத பார்த்த உடனே இதுக்கு மேல பெஸ்ட்டா வந்துட்டு யாராலையும் டீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே கால் பண்ணி கேட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன் ஐ ஹவ் எவர் மேட்னா அதுதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு அகாடமி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வேணும் தான். ஏன்னா நம்மளோட இப்ப நம்மளே படிக்கிறதுனா கண்டிப்பா படிக்க முடியும். பட் அதுக்கான டைம், அதுக்கப்புறம் நிறைய சோர்ஸ் நமக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ஒரு அகாடமில தான் கிடைக்கும். நம்ம கொடுக்குற மணிக்கு அவங்க வந்து டைம் அண்ட் நிறைய சோர்ஸ் இது ரெண்டையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகே ஜாயின் பண்ணிட்டோம். பட் வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எனக்கு நிறைய இருந்துச்சு. அவ்வளோ ஃபேர்ஸ் இருக்கு. எப்படி படிக்கலாம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஃபர்ஸ்ட் ஐடியாவே கிடையாது. பிரைன் வந்து ரொம்ப கயாட்டிக்கா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். கரெக்டா டிசைட் பண்ணிருக்கோமா, எல்லாரும் ஒர்க்குக்கு போகலாம் இல்ல மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடையாது, செல்ஃப் டவுட் இருக்கு, இன்ஃபீரியரா நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இது வேணும் அப்படின்றதுல வந்துட்டு நான் ரொம்பவே தீர்க்கமா இருந்திருக்கேன். அந்த டிட்டர்மினேஷன் தான் வந்துட்டு என்ன இன்னைக்கு இந்த ஒரு இடத்துல இருக்க வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த சமயம் ஒண்ணே ஒண்ணுதான் என் மைண்ட்ல இருந்துச்சு. அது என்னன்னா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட நோட் புக்ல ரைட் பண்ணேன். அது வந்து தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற இந்த திருக்குறள் தான் நான் ஃபர்ஸ்ட் என்னோட நோட் புக் வாங்கி ரைட் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்பதான் வந்துட்டு என்னோட லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அகாடமில இருந்து கொடுத்த மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தேன் எப்படி இருக்கு. லாஸ்டா கேட்ட கொஷின்ஸ்க்குலாம் வந்துட்டு அந்த அந்த மாதிரி பேசிஸ்ல வந்து மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். நெக்ஸ்ட் எகைன் இன்னொரு டைம் படிச்சேன். திரும்ப ஒரு டைம் படிச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு அகாடமி ஆப்ல வந்துட்டு கொஷின்ஸ் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிருப்பாங்க. வாசு சாரோட கிளாஸை வந்து நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்துட்டு தான் கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். சார் வந்துட்டு டெக்ஸ்ட் பை டெக்ஸ்ட் லைன் பை லைன் எல்லாமே வந்து போயம்ஸ் ப்ரோஸ் ஃபுல்லாவே வந்து டீச் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்ல வந்துட்டு டெக்ஸ்ட் படிக்காம வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. டெக்ஸ்ட் படிக்கிறது ஈஸியான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் திரும்ப திரும்ப படிக்கும்போது அது நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய ரெஃபரன்சஸ், அல்யூஷன்ஸ், கிரிட்டிசிசம் இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் சரௌண்ட் பண்ண டீடைல்ஸையும் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். டெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் ஜான்ரா வைஸ் படிக்க தெரியணும். when it comes to literature, poetry, prose, நாவல், டிராமா, கிரிட்டிசிசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான மெத்தட்ல அப்ரோச் பண்ணும். இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்ட அப்புறம் நான் கரெக்டா லேர்ன் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காகவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காகவும் என்னோட ஒரு கண்டென்ட்டா படிச்சிருக்கேன். அது கொஸ்டின் அண்ட் ஆன்சரா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதுக்காகவும் நிறைய டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம அகாடமில அவ்வளவு கொஸ்டின்ஸ் ஆப்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம கொஸ்டின் பேங்க் தனியா கொடுத்திருந்தாங்க. இது இல்லாம யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வருவேன். என்னால அன்னன்னைக்கே அந்த டெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா என்னால பண்ண முடிஞ்சது இல்ல. ஒரு டெக்ஸ்ட் எப்ப நான் ஃபுல்லா படிச்சு முடிக்கிறனோ, எப்ப நான் கிளியரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதோ அப்பதான் நான் வந்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். இல்ல ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுனால ஓகே தான். பட் அது வந்து உங்களோட விஷ் தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கன்சிஸ்டன்டா டே 1ல இருந்து லாஸ்டா எக்ஸாம் முடிகிற வரைக்குமே ஒரே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஐ திங்க் இந்த 11 மந்த்ஸ்ல ஒரு 5 டேஸ் மட்டும்தான் நான் படிக்காம இருந்த நாளா இருக்கும். மத்த எல்லா நாளுமே மோர் தென் 8 hours நான் படிச்சிருக்கேன். அது இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு என்னால பண்ணிருக்க முடியும்னு எனக்கு தோணல. ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலர் சீக்கிரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சீக்கிரமா மெமரைஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் நிறைய டைம் எடுத்து வேற வேற மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய படிச்சிருக்கேன். அதனாலதான் வந்துட்டு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்ப இவ்வளவு சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் ஈஸியா அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்ப கஷ்டம். ஒரு இவ்ளோ பெரிய சிலபஸ்ல ஹோல் டெக்ஸ்ட படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொஸ்டின்க்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்றது இருக்குல்ல, அது வந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். அப்பப்போ வந்துட்டு பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா பயங்கரமா எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வேணும் அப்படின்ற அந்த டிட்டர்மினேஷன் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்திருக்கு. 2 விஷயம் எனக்கு ரொம்ப எப்பவுமே வந்துட்டு நான் நினைச்சுப்பேன். அது என்னன்னா, எனக்கு ஏன் வந்துட்டு இந்த வேலை வேணும் அப்படின்ற அந்த ரீசன் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு பார்த்துப்பேன். இன்னொன்னு, எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கான்பிடன்ஸ் கிடைக்கும். ஒரு டாபிக் இருக்குன்னா அதை நம்ம ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல கேட்கறதுக்கு என்ன இருக்கு, எங்க இருந்து கேட்டாலும் என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு எல்லா டீடைல்ஸும் கேதர் பண்ணி நம்ம அதை படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு அந்த ஃபியர் போய் ஒரு ஹோப் கிடைக்கும். ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க்கை பத்தின கிரிட்டிசிசம் மத்த ஆத்தர்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸும் லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த லேர்னிங் வந்துட்டு இன்னுமே ஈஸியா இருக்க மாதிரி தோணும். அண்ட் இதுல மிஸ் ஆன நிறைய பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்க அந்த டெஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரே பண்ண தெரியல அப்படின்னாலும் இன்ஸ்டிங்சுவலா நிறைய விஷயங்கள் ஆன்சர் பண்ற ஒரு எஜுகேட்டட் கெஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் அதுல கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 100 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 100 டாபிக்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிக்கணும். ஆனா எத எந்த மாரி படிக்கணும், எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்ற நாலேட்ஜ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் வந்துட்டு அது கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா உங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகும். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் படிக்கிறதுல. சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும். நெக்ஸ்ட் அகாடமி ஆப் வந்து எனக்கு அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நம்ம ரேங்க் வந்து அதுல போஸ்ட் ஆகும். எப்போவாவது கம்மியா எடுத்துட்டேன் அப்படின்னா டிமோட்டிவேட் ஆக மாட்டேன். அன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா படிச்சு எவ்வளவு முடியுமோ நம்ம ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா எஃபோர்ட் போட்டு அதை நான் வந்து பண்ணுவேன். எப்பவுமே வந்துட்டு டிமோட்டிவேட் ஆகி நம்ம படிக்க முடியாது அப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது. அது மட்டும் இல்லாம வாசு சாரை பத்தி நான் தனியா கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவரோட டீச்சிங் வந்து எனக்கு அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இங்கிலீஷ் வந்து நம்ம மதர் டங் கிடையாது. அதுவும் லாங்குவேஜா இல்லாம லிட்ரேச்சரா நம்ம படிக்கும்போது அது வந்து மெட்டபரிக்கலா நிறைய விஷயம் இருக்கும், அல்யூஷன்ஸ் இருக்கும், கிரீக் மைத்தாலஜில இருந்து நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம தனியா தெரியாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஈஸியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பிக்சர்ஸோட பிபிடியா பிரசென்ட் பண்ணிருக்க அந்த வே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில விஷயங்கள் மறந்தா கூட அவங்க வந்துட்டு பிபிடில பிக்சர்ஸா வந்துட்டு அதை ரெஃபர் பண்ணிருப்பாங்க. அந்த பிக்சர் வந்து என் மைண்ட்ல இருக்கும். அதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அவரோட டீச்சிங் ஸ்டைலா இருக்கட்டும், எவ்வளவு எஃபர்ட் போட்டு எவ்வளவு சோர்ஸ் கேதர் பண்ணி டீச் பண்றாரு அப்படிங்கறது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு கண்டிப்பா டீச்சிங்ல. அவரோட ஹெல்ப் வந்து எனக்கு அகாடமிக் ஓரியன்டா எனக்கு ரொம்பவே இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுவே எனக்கு பயங்கர மோட்டிவேஷனா இருந்துச்சு. எப்படி ஒருத்தங்களால இப்படி டீச் பண்ண முடியும், நம்மளும் போனா இதே மாதிரி டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இந்த எக்ஸாம்க்கு நான் இல்லாம அவரோட பார்ட் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. when it comes to literature, ஒரு குட் டீச்சிங் இருந்தாதான் நமக்கு அது பர்ஃபெக்டா அமையும். இது இல்லாம என்னோட கோஆர்டினேட்டர் மேம் அஸ்வினி, அவங்க வந்துட்டு அப்பப்போ மீட்டிங் வைப்பாங்க. மீட்டிங்ல அவங்க பேசினாலே போதும். நார்மலா வந்துட்டு எவ்வளவு டிமோட்டிவேட்டடா யார் இருந்தாலும் அவங்க மோட்டிவேட்டடா ஃபீல் பண்ண வைக்காம அந்த மீட்டிங் முடியாது. கடைசியா எல்லாருமே வந்துட்டு மோட்டிவேட்டா ஃபீல் பண்ணுவாங்க. இது இல்லாம கலைவாணி மேம் அவங்களோட 100 days 100 கான்செப்ட் சீரியஸ்னு அது இருக்கு. அது இல்லாம நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறைய வீடியோஸா போட்டிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு பல விஷயங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இது எல்லாமே என்னோட மேஜர் பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நான் 10th புக் மட்டும்தான் படிச்சேன். டாப் டு பாட்டம் ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம படிச்சேன். இதை தவிர நான் வேற எதுவுமே அதுக்கு பண்ணல. சைக்காலஜிக்கு அகாடமியோட மெட்டீரியல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பிளஸ் 1 day 2 கான்செப்ட் சீரியஸ் அது எல்லாமே எனக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சும்மா நடந்துகிட்டே அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அதை ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி அது இருந்தவும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஜிகே நான் அதை வந்து பார்க்கல. ஃபுல்லா மேஜருக்கு தான் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைமை நான் வந்துட்டு மேஜர்ல தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல இருந்திருக்கு. இவ்வளவு நேரம் அகாடமியோட சப்போர்ட் பத்தி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்ட் ஒன்ஸ் அவங்களோட சப்போர்ட் எனக்கு அவ்வளோ இருந்திருக்கு. என்னோட அம்மா வந்துட்டு எனக்கு பெரிய டைம் சேவர். இப்ப எனக்கு ஒரு காஃபி வேணும்னா நானே போய் குடிக்கலாம். பட் அதை பண்ற டைமை கூட அவங்க எனக்கு பண்ணி கொடுத்ததுனாலதான், சின்ன சின்ன டைம் கூட அவங்க எனக்கு சேவ் பண்ணி கொடுத்ததுனாலதான் எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன் கரெக்டா. நெக்ஸ்ட் இப்ப என்னோட சக்சஸ் ரீச் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ஸ்டெப்ஸ் வைக்கணும் அப்படின்னா 90 ஸ்டெப்ஸ் என்னோடது. மற்றது வந்து என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்ட் ஒன், அது மட்டும் இல்லாம அகாடமியோட சப்போர்ட் அவ்வளோ இருந்திருக்கு. இவங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னி. ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன். இந்த தடவை பாஸ் பண்ண எல்லாருக்குமே என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த டைம் கிளியர் பண்ணாம சிலர் இருப்பாங்க, ஜஸ்ட் கம்மி மார்க்ஸ்ல கூட போயிருக்கலாம். பட் இதுதான் உங்களோட பேஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை விடாம நெக்ஸ்ட் டைம் உங்களோட பாத்துல இருந்து மாறாம நீங்க இதையே ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஷியூரா நீங்க பாஸ் பண்ணலாம். பட் வேற எதை பத்தியுமே யோசிக்காம நீங்க இதை மட்டும்தான் வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் நடக்கலாம் லைஃப்ல, பட் நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா அதை விட்டுறவே கூடாது. டிட்டர்மின்டா இருக்கணும் கண்டிப்பா. ஸோ ஹார்ட் ஒர்க் வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னால ஸ்மார்ட்டாலாம் ஒர்க் பண்ண முடியல. எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுதான் என்ன ஸ்மார்ட்டா மாத்துச்சு. அந்த ஸ்மார்ட்னஸ் தான் வந்துட்டு என்ன ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் நிறைய விஷயங்கள் படிப்பேன். அதை கடைசியா எக்ஸாம் முடியிற அந்த டைம்ல வந்து எவ்வளவு ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஷார்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்துட்டு ஈஸியா இருக்கும் கடைசியா. அந்த லாஸ்ட் 1 month வந்துட்டு அவ்வளோ ஹெக்டிக்கா இருந்தது.
பட் ஸ்டில் எவ்வளோ ஹெக்டிக்கா இருந்தாலும் நமக்கு வேணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா கடந்து வந்துடலாம். இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நான் எந்த எக்ஸாமே அட்டன் பண்ணதே கிடையாது. OMR ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது கூட எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட். பட் அகாடமில இருந்து ஃபுல்லா அதை பத்தி சொன்னாங்க. அங்க போற வரைக்கும் எனக்கு பயமா இருந்துச்சு. பட் போயிட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. எனக்கு நல்ல ஒரு ஹோப் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த தடவை கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போதும் எனக்கு வாசு சார் டீச் பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்கு அவரோட டீச்சிங் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றது எனக்கு எக்ஸாம் ஹால்ல அவ்வளோ தெரிஞ்சது. நெக்ஸ்ட் எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்சிபிளான ப்ரொஃபஷன். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். டெடிகேட்டடா இருங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிமோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பத்தி திங்க் பண்ணாம ஒரு 50ஸ்ல 40ஸ்ல இருக்கவங்க கூட இந்த எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க எதுக்காக பண்றாங்கன்னா, ஒண்ணு அவங்களோட பேஷனா இருக்கலாம். இல்லைன்னா அவங்களோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்துட்டு பண்ணலாம். அந்த ஏஜ்ல இருக்கவங்களே வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஆஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் நான் எப்பவுமே படிச்சிருக்கேன். டிமோட்டிவேட் பண்றவங்கள பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு மத்தவங்கள பத்தி கேர் பண்ணிக்காம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கட்டாயமா அதுக்கான எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளோ சொன்னாலும் at the end of the day it is based on the individual. So do not follow someone else's strategy, make your own. And thank you so much for everyone who had been part of my journey, including Professor Academy. All the very best for those who work so hard. Thank you.